வணக்கம். சாட்டர்டே இன்னைக்கு ஒரு ஸ்பெஷல் ப்ரோக்ராம் பண்ணலான்னு யோசனை பண்ணேன். ஸ்பெஷல் ப்ரோக்ராம்ன்றது நம்ம வந்து ஸ்பெஷலாக எதுவுமே கிடையாது. நம்ம ரெகுலர் மார்க்கெட் இன்ஃபர்மேஷன் பட் நிறைய அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன்ஸ் நான் கொடுக்குறேன். ஒன்று. ரெண்டாவது ப்ரோக்ராம் நீங்கள் தொடர்ந்து கடைசி வரைக்கும் நீங்கள் பாருங்கள். நிறைய விஷயத்தை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். அண்ட் நெக்ஸ்ட் 3 months மார்க்கெட் நிலவரத்தை பற்றி நம்ம பேசலாம். நான் சார்ட் வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணல, பட் மற்ற பேராமீட்டர்ஸ்லாம் நிறைய இருக்குது. அந்த பேராமீட்டர்ஸ் எல்லாமே நம்ம பேசலாம். டேட்டாஸ் கொடுக்குறேன்னா சத்தியமாக கிடையாது. எந்த விதமான டேட்டாஸும் நான் கொடுக்கல, எந்த விதமான ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸும் கிடையாது. பட் டெஃபினட்டாக இது வந்து ரொம்ப ரொம்ப அவசியமான லெவலில் தான் உங்களுக்கு இருக்கும். தயவு செஞ்சு ஃபுல் ப்ரோக்ராம் பாருங்கள், இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஃபர்ஸ்ட், மண்டே இன்னைக்கு மார்க்கெட் எப்படி இருக்கும்? மோஸ்ட் லைக்லி ஒரு கேப் அப் ஓப்பன் ஆகிறதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குது. அந்த 22,500 550 அந்த லெவல் இருக்குல்ல, அது வந்து ஒரு இம்பார்ட்டண்ட் லெவல். அந்த லெவலுக்கு கீழே தான் வந்து லாஸ்ட் ஒரு 5-6 டேஸாக வந்து போயிட்டு டச் ஆகிட்டு வந்துட்டுருக்கு. மோஸ்ட் லைக்லி அந்த லெவலுக்கு மேலே வந்து கேப் அப் ஓப்பன் ஆகிறதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குது. சஸ்டெயின் ஆகுமா சொல்ல தெரியாது. மோஸ்ட்டாக சஸ்டெயின் ஆச்சுன்னு சொன்னால் ஒரு ப்ராபப்ளி ஒரு 150 to 200 பாயிண்ட்ஸ் அடிஷ்னலாக அங்கேருந்து ரன் அப் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஞாபகம் வச்சுங்க, தேர்ஸ்டே அன்றைக்கி மார்க்கெட் க்ளோஸ் ஆகும்போது 22,437 440 வச்சுங்களேன். அண்ட் கிஃப்ட் நிஃப்டி நேற்று வந்து ஒரு நல்ல ரேலி போய் 22,543 வந்து க்ளோஸ் ஆகிருக்கு கிஃப்ட் நிஃப்டி. ஸோ க்ளோஸ் அபவுட் 100 பாயிண்ட்ஸ் அப்பில் இருக்குது. அந்த 100 பாயிண்ட்ஸ் இந்தியாவிலையும் ரிஃப்ளெக்ட் ஆகிறதுக்கான நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஏன்னு சொன்னால் ஆப்ஷன் டேட்டாஸ் நம்ம எடுத்துக்கலாம். ஆப்ஷன் டேட்டாஸில் வந்து ஒன்று வந்து ஓப்பனாக வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் எங்கே நிறைய இருக்குது பார்க்குறது, ரைட்? கால் புட்டில் வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் எங்கே இருக்குன்றது நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க இதுக்கு மேலே இருக்குது, ஸோ இங்கே போகிறதுக்கான சான்சஸ் இருக்குன்னு. அப்படி எடுத்துக்கிட்டோன்னு சொன்னால் 22,500 ஹையஸ்ட் கால் இருக்குது. செகண்ட் ஹையஸ்ட் கால் வந்து 22,700 இருக்குது. அப்போ கேப் அப் ஓப்பன் ஆகிறதே வந்து 550 540 அந்த லெவலில் ஆகுது. அப்போ அந்த 500க்கு மேலே ஓப்பன் ஆகுது. சப்போஸ் மார்க்கெட் அந்த லெவலில் சஸ்டெயின் ஆச்சுன்னு சொன்னால், ரைட், அந்த லெவலில் சஸ்டெயின் ஆச்சுன்னு சொன்னால் ஆகிறதுக்கான நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. சப்போஸ் அது சஸ்டெயின் ஆச்சுன்னு சொன்னால் அட்லீஸ்ட் ஒரு 1-1.5 hours ஷார்ட் கவரிங் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. யாரெல்லாம் அந்த 22,500 வந்து ஷார்ட் பண்ணாங்களோ, ஆப்ஷன் ரைட் பண்ணியிருந்தாங்களோ, க்ளோஸ் டு அபவுட் 51 lakh people have returned. ஸோ அந்த லெவலில் வந்து ஷார்ட் கவரிங் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. பாயிண்ட் 1. பாயிண்ட் 2, 22,700 செகண்ட் ஹையஸ்ட் கால், ரைட்? அந்த லெவலில் வந்து 49 lakh கால்ஸ் வந்து இருக்குது. 49.3 lakh கால்ஸ் வந்து ரைட் ஆகிருக்கு. அதில் 36 lakh கால்ஸ் வந்து தேர்ஸ்டே அன்னைக்கு மட்டும் எழுதப்பட்டது. அப்போ மோர் கம்ஃபர்டபுள் வந்து 22,700 லெவலில் இருக்கிறாங்க. புட் சைடில் எடுத்துக்கிட்டோம்னா 22,000 தான் ஹையஸ்ட் புட் இருக்குது. 92 lakh, ரைட்? க்ளோஸ் டு அபவுட் 90 lakhsன்னு வச்சுக்கலாம். 92 lakhs. அதில் 71 lakhs வந்து முந்தா நேற்று மட்டுமே எழுதப்பட்டது. ஸோ தட் மீன்ஸ் பயங்கர கான்ஃபிடென்ட் டவுன் சைடில் வரதுக்கான ப்ராபபிலிட்டிஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது. அண்ட் மோர் ஆன் அப் சைடில் இருக்குது. ஆப்ஷன் டேட்டாஸ் எல்லாத்தையுமே நம்ம கூட்டி கழித்து பார்த்தால் இன்றைக்கி இன்ஃபேக்ட் எங்களோட மல்டிபிள் பேட்சஸ்க்கு ஆப்ஷன் கிளாஸ் எடுத்தோம். அண்ட் ஆப்ஷன் கிளாஸ் வந்து 4 hours 3.5 ஹவர்ஸ்க்கு மேலே வந்து போச்சு. இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. அதில் நான் சொல்கிறதோட மற்றவங்க எல்லாருமே, எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே வந்து பார்ட்டிசிபேட் பண்ணவங்க அந்த டேட்டாஸை பார்த்துட்டு அவங்களோட கம்ஃபர்ட் லெவலில் வந்து அவங்களே சொல்கிறாங்க, எஸ், மார்க்கெட் இஸ் மோர் லைக்லி டு கோ அப். ஸோ தேர்ஸ்டே அன்னைக்கு மத்தியானம் 3:30 மணிக்கு நம்ம மார்க்கெட் க்ளோஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே we know that மண்டே அன்னைக்கு மோர் ஆஃப் 100-150 பாயிண்ட்ஸ் ப்ளஸில் வந்து ஓப்பன் ஆகிறதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குது. பாயிண்ட் 1. பாயிண்ட் 2, யூஎஸ் நேற்று வந்து 600 பாயிண்ட்ஸ் டவ் ஜோன்ஸ் வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. 1.5% அப்பு. அண்ட் யூஎஸ் 500 அது ஆல்மோஸ்ட் 2% அப்பு. யூஎஸ் டெக் வந்து 2.1% அப்பு. அண்ட் யூஎஸில் இருக்கிற ஸ்மால் கேப் வந்து ஆல்மோஸ்ட் 2.5% அப்பு. அப்போ அதோட கான்ஃபிடென்ஸ் லெவல் மண்டே அன்னைக்கு காட்டும். ஞாபகம் வச்சுங்க, தேர்ஸ்டே அன்னைக்கே நம்ம வந்து மண்டே எங்கே ஓப்பன் பண்ண போகிறோன்றது ஒரு ட்ரெண்ட் செட் பண்ணி வச்சுருந்தாங்க. ப்ளஸ் யூஎஸும் நேற்று வந்து பாசிட்டிவில் செம்ம பாசிட்டிவாக வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. அண்ட் யுக்ரைன் ப்ராப்ளம் ஆல்மோஸ்ட் யுக்ரைனுக்கு வந்து ஒரு குல்லா போட்டு உட்கார வச்சாச்சு. அண்ட் யூஎஸ் ரஷ்யா டைரெக்டாக டீல் பண்ணியிருக்கு. மேஜர் அட்வான்டேஜ் அது ஒன்று. நினச்சி பாருங்களேன், ஆளும் கட்சியும் எதிரும் கட்சியும் வந்து கூட்டணி பண்ணால் என்ன ஆகும்? ஸோ அதுதான் வந்து நடந்திருக்கு.
அதே மாதிரி எப்படி யுக்ரைன் ரஷ்யா ப்ராப்ளமில் டைரெக்டாக ரஷ்யாவும் யூஎஸும் டீல் போட்டுச்சோ அதே மாதிரி தான் மிடில் ஈஸ்டில் இஸ்ரேல் அண்ட் காசா ஆர் ஹமாஸ்க்கு நடப்புகிற தகராறில் அமெரிக்காவும் ஹமாஸும் வந்து டைரெக்டாக டீல் போட்டுட்டு இருக்கிற அத்தனை ஹாஸ்டேஜஸையும் லைக் பிணை கைதிகளை எல்லாத்தையும் வந்து விடுவிக்கிறதுக்கான ஏற்பாடு நடந்திருக்கு. அப்போ இன்ட்ரெஸ்டிங்காக சம்திங் இன்ட்ரெஸ்டிங் இஸ் ஹேப்னிங். ஸோ திடீர்னு வந்து ஒரு பலூன் வந்து அப்படி ஓட்ட போட்டால் புஷ்ஷுன்னு ஆகும்ல, அது மாதிரி வந்து இன்டர்நேஷ்னல் டென்ஷன்ஸ் எல்லாமே வந்து டவுன் ஆகிருக்கு. இப்போ இந்த இன்டர்நேஷ்னல் டென்ஷன் டவுன் ஆகுறதுனால என்ன ஆகும், கமாடிட்டி ப்ரைஸஸ் எஸ்பெஷலி ஆயில் ஆகட்டும், நிறைய கமாடிட்டி ஃபுட் ஐட்டம்ஸ் ஆகட்டும், இது எல்லாமே வந்து டப்புன்னு வந்து குறையும். ஸோ இன்டர்நேஷ்னல் ட்ரேட்ஸில் வந்து நிறைய ஆக்டிவிட்டீஸ் இருக்கும். கமாடிட்டி ப்ரைஸஸ் எஸ்பெஷலி ஃபுட் ஐட்டம்ஸ் ஆகட்டும், ஜென்ரல் பப்ளிக்கான இன்ஃப்ளேஷன்ஸ் பணவீக்கம் குறையும். அப்படி குறையும் போதும் இனிஷியல் ப்ரெஷர் இது எல்லாமே வந்து பயங்கர ரிலீஃப் ஆகும். ஸோ அந்த ரிலீஃப்கான ரேலி எங்கே வரும், ஸ்டாக் மார்க்கெட்டில் தானே வரும். ஸோ திடீர்னு வந்து எல்லாருக்குமே வந்து பயங்கர சந்தோஷமாக இருக்கும். ஆனால் ரியல் ப்ராப்ளம் என்ன, யூஎஸில் இருக்கிற கடன் பிரச்சனை ஒன்று. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ரியல் ப்ராப்ளம் எங்கே இருக்குது, ஹை வேல்யூவேஷன். 100 ரூபா விற்கிற பொருள் 120 ரூபா 130 ரூபான்னு விற்றுட்ருக்கு. ஸோ அந்த ஸ்டாக் ப்ரைஸ் வந்து ஹேஸ் டு கம் டவுன். ஸோ இந்த ரியல் ப்ராப்ளம் மார்க்கெட்டில் வந்து ரிஃப்ளெக்ட் ஆக ஆரம்பிக்கும். இனிஷியலாக ஒரு 2-3 மாதம் வந்து இந்த யூஃபோரியாலாம் இருக்கும்ல, ஹனிமூன் பீரியட்னுவோம்ல, அந்த ஹனிமூன் பீரியட் முடிஞ்சதுக்கப்புறமா அந்த ப்ராப்ளம் வந்து வெளியில் தெரியப்படும். ஸோ ரியல் ப்ராப்ளம் வில் பி அட்ரஸ்ட் ஒன்லி இந்த மந்த் ஆஃப் ஜூன் ஜூலை. அந்த சமயத்தில் அதுக்கு முன்னாடி வந்து மோர் ஆஃப் நெகோஷியேஷன்ஸ் எல்லா இடத்துலையுமே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இது ஆன் எ லார்ஜர் பிக்சர். இன்னொன்று பிக்சரும் நம்ம எடுத்துக்கலாமே. ஃபார் தி ஃபர்ஸ்ட் டைம் நேற்று வந்து கோல்டு வந்து $3,000 வந்து டச் ஆச்சு. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து இன்டர்நேஷ்னல் கோல்டு வந்து $3,000 பர் அவுன்ஸ் வந்து டச் ஆச்சு. அதே மாதிரி சில்வரை பொறுத்த வரைக்கும் $34. இது வந்து ரொம்ப நாளாக வரும்னு நம்ம எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோம். நேற்று வந்து அந்த சில்வரும் வந்து $34 வந்து டச் ஆச்சு. இன்ஃபேக்ட் 34.43 வந்து க்ளோஸ் ஆச்சு பர் அவுன்ஸ் ஆஃப் சில்வர். ஸோ நேற்று சில்வர் வந்து க்ளோஸ் அபவுட் 0.37%, 0.4ன்னு வச்சிங்களேன். அதே மாதிரி கோல்டு வந்து ஒரு $9.8 ஏறி 0.3% வந்து ஏறி இருக்குது. அதெல்லாம் முக்கியமே கிடையாது. நம்மளோட ருப்பி எப்படி டாலர் இண்டெக்ஸ் வந்து பிலோ 1.4 ரைட், 101.4ல் 104 கீழே வந்துச்சோ அதே மாதிரி ருப்பி ஸ்ட்ராங் ஆகிருக்கு. பிலோ 87 வந்துருச்சு. நேற்று க்ளோஸ் ஆகும்போது 86.94. ஸோ அந்த லெவலில் வந்து இருந்துச்சு. இன்ட்ராடேயில் வந்து 86-84 வரைக்கும் வந்துச்சு. ஸோ ருப்பியும் வந்து ஸ்ட்ராங் ஆகிருக்கு. ருப்பி ஸ்ட்ராங் ஆனனால கோல்டு வந்து இன்டர்நேஷ்னல் ப்ரைஸில் நல்லா கணிசமாக ஏறினது. இந்தியாவில் வந்து அந்தளவுக்கு ஏறல. எஸ், 9,000 லெவலில் வந்து ரொம்ப நாள் ஆசைப்பட்டேன் நான் பர்சனலாக. 9,000 டச் ஆகிடும்னு. முந்தா நேற்று வந்து டச் ஆச்சு. அண்ட் நேற்று வந்து க்ளோஸ் ஆகும்போதும் 9,100 ரைட், 9,098 வந்து க்ளோஸ் ஆச்சு. இட்ஸ் ஏ 24 கேரட் ஜிஎஸ்டியோட சென்னையில் இருக்கிற ரேட்டு. ஸோ இந்த ரேட்டில் வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. ஞாபகம் வச்சுங்க, ருப்பி ஸ்ட்ராங் ஆகிருக்கு. சில்வரை பொறுத்த வரைக்கும் எஸ் 1,03,500 ப்ரீவியஸ் ஆல் டைம் ஹை இருக்குல்ல, ஆல்மோஸ்ட் 1,07,000 1,05,000 அந்த ரேஞ்ச் இருந்துச்சு. அந்த ரேஞ்சை வந்து சேலஞ்ச் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிடுச்சு. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். சில்வர் வந்து மறுபடியும் ஒரு நியூ ஆல் டைம் ஹை பண்ணுமா இந்தியன் மார்க்கெட்டில், ஒன்று. ரெண்டாவது, மோஸ்ட் லைக்லி சில்வர் வந்து நெக்ஸ்ட் 2 இயர்ஸில் வந்து டபுள் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. நான் டாலர் டேர்ம்ஸில் நான் சொல்கிறேன், ருப்பி டேர்ம்ஸில் நான் சொல்ல. டாலர் டேர்ம்ஸில் இப்போ 34 இருக்குது. ப்ராபப்ளி இட் கேன் டச் 64 வரைக்கும் அடுத்த 2 இயர்ஸில் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதை ஞாபகம் வச்சுங்க. இதனால் கோல்டு ஏறுமான்னு கேட்டால் கிடையாது. இப்போ மெயின் மேட்ருக்கு வரலாம். நான் வந்து ப்ரோக்ராம் தொடர்ந்து பாருங்கள். அடுத்த 3 மந்த்ஸ்க்கான ஒர்க் அவுட் பண்ணலான்றதை நம்ம பேசிடணும். அடுத்த 3 மந்த்ஸ் ரைட், இது வந்து நான் ஜோஷியம் சொல்கிறேன் இல்லை எது வேணால் நீங்கள் எடுத்துங்க. ஐ எம் நாட் பாதர்ட் அபவுட் இட். இது வந்து மோர் ஆஃப் வித் த இன்டென்ஷன் ஆஃப் ப்ரொடெக்டிங் எவ்ரிபடிஸ் மணி. எல்லாத்தோட காசையும் வந்து ப்ரொடெக்ட் பண்ணுன்றது ஒரு எண்ணம். மார்க்கெட்டில் எஸ், மார்க்கெட்டில் வந்து பயங்கர ஓலட்டைலாக இருக்கும் அடுத்த 3 மந்த்ஸ். ஓலட்டைலிட்டியில் அப் சைடா டவுன் சைடான்றதை ப்ரொஜெக்ஷன்ஸ் நான் பண்ண விரும்பல. ஏன்னு சொன்னால் மார்க்கெட் 2 நாள் மேலே போச்சுனால் அடுத்த 2 நாள் கீழே வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ டிசைசிவ் டைரக்ஷன்றது இது வரைக்கும் எதுவுமே கொடுக்கல.
ஸோ நெக்ஸ்ட் 3 months இப்படி தான் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னு சொன்னால் இந்த பனிமூட்டம் இருக்குல்ல, அந்த மூடு பனி மாதிரி ஒரு 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 ஃபாக் மாதிரி ஒன்று இருக்குது. அந்த ஃபாக் வளகணுன்னு ஆக்சுவல் விஷயம் தெரிய ஆரம்பிக்கும். ஸோ லாஸ்ட் 4 yearsஸாக 4 yearsக்கு முன்னாடி 4-5 yearsக்கு முன்னாடி ஆக்சுவல் ப்ராப்ளம் வந்துருச்சு. ஆனால் ஏதாச்சும் வச்சு மறைச்சிக்கிட்டு இருந்தாங்க. கொரோனா, அடுத்தது வந்து மிடில் ஈஸ்ட் ப்ராப்ளம், அடுத்தது வந்து யுக்ரைன் ப்ராப்ளம். ஸோ இது மாதிரி வச்சுக்கிட்டு ஆக்சுவல் ப்ராப்ளம் வந்து மறைச்சிக்கிட்டு இருந்தாங்க. இன்னும்லாம் ஆக்சுவல் ப்ராப்ளம் தெரிய ஆரம்பிக்கும் போதும் அவங்களுக்கு வந்து ரியாலிட்டியை எக்ஸப்ட் பண்ண ஆகணும். அப்போ ரியாலிட்டியை எக்ஸப்ட் பண்ணும் போதும் என்ன ஆகும்? எடுத்து பாருங்களேன், யூஎஸில் வந்து நிறைய பேர்த்துக்கு வந்து ஜாப் போயிட்டுருக்கு. 1. 2வது, யூஎஸில் இருக்கிற எம்ப்ளாயீஸ், ஏற்கனவே இப்போ இருக்கிற எம்ப்ளாயீஸ்க்கு வந்து சேலரிஸ் இன்க்ரீஸ் பண்ணி ஆகணும். ஏன்னு சொன்னால் மேன் பவர் ஷார்ட்டேஜ் ஆகும்போதும் மேன் பவரோட காஸ்ட் இன்க்ரீஸ் ஆகும். அப்போ இன்க்ரீஸ் ஆகும்போதும் யூஎஸில் இன்டர்னலாக ரிசெஷன் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. ட்ரம்ப் லெஃப்ட் ரைட் சென்டராக வந்து எல்லாத்துக்கும் டேரிஃப்ஸ் போட்டுட்ருக்காங்க. டேரிஃப்ஸ் போடும் போதும் இன்டர்னலாக வந்து நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும். அந்த ப்ராப்ளம்ஸ் வந்து அவங்களால அப்சர்வ் பண்ண முடியுமா? நம்ம ஊர்லேயே ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாமே. ஜஸ்ட் பிஃபோர் தீபாவளிக்கு ஒரு 1.5-2 மாதத்துக்கு முன்னாடி எண்ணெய் வந்து நம்ம சன்ஃப்ளவர் ஆயிலே எடுத்துக்கலாமே, சூரியகாந்தி எண்ணெய் தான் வந்து இன்றைக்கி டேட்டில் மேக்ஸிமம் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். 100 ரூபா 105 ரூபா பர் லிட்டர் ஆஃப் சூரியகாந்தி விலை விற்றுக்கிட்டு இருந்துச்சு. கவர்மெண்ட் வந்து இந்திய விவசாயிங்களுக்கு சப்போர்ட்டிவாக, ஞாபகம் வச்சுங்க, இந்திய விவசாயிங்க சப்போர்ட்டிவாக இருக்கிறதுக்கோசரம் டேரிஃப் வந்து ஒரு 20% போட்டாங்க. ரைட், இம்போர்ட் டியூட்டிக்கு வந்து 20% போட்டாங்க. ஸோ எண்ணெய், சாப்பிட்ற எண்ணெயில் 20% போடும் போதும் ஓவர் நைட்டில் வந்து அது வந்து 120 ரூபா 130 ரூபா வரைக்கும் வந்துச்சு. இன்ஃபேக்ட் இப்போ வந்து 140 ரூபா பக்கமாக ஓடிட்டுருக்கு பர் லிட்டர் ஆஃப் சன்ஃப்ளவர் ஆயில். இப்போ கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணாங்க, மக்கள் நலத்துக்கோசரம், எந்த மக்களுக்கு? விவசாயிங்களுக்கு, பொதுமக்கள் கிடையாது, விவசாயிங்க. ஸோ தட் 100 ரூபா விற்கிற எண்ணெய் வந்து 130 ரூபா விற்கும் போதும் நம்ம ஊரில் வந்து நம்ம சூரியகாந்தி எண்ணெய் இல்லை சாப்பிட்ற எடிபிள் ஆயிலை வந்து உற்பத்தி பண்ணுவாங்கன்றது ஒரு நல்ல எண்ணத்தில் பண்ணாங்க. ஆனால் ப்ரைஸ் என்ன ஆச்சு? லாஸ்ட் 4-5 months or 6 months நீங்கள் எடுத்துங்க, ஆல்மோஸ்ட் 40% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. 35 to 40% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அந்த பாதிப்பு யாருக்கு? நீங்களும் நானும். ஆனால் லாங் டேர்மில் அடுத்த ஒரு 3-4 வருஷத்தில் பாதிப்பு என்ன ஆகும்? 3-4 வருஷம் வந்து நம்ம தாங்கி ஆகணும். ரைட், அதுக்குள்ளே விவசாயிங்களுக்கு கொஞ்சம் யோசனை பண்ணி ஆயில் விலை ஜாஸ்தி இருக்குது, இதில் லாபம் இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த விவசாயம் பண்ண ஆரம்பித்து அதிலிருந்து உற்பத்தி பண்ணி மார்க்கெட்டுக்கு வரும் போதும் நம்ம எல்லாம் இருக்கணும்ல. பட் ஷார்ட் டேர்மில் என்ன ஆகுது? பெயின் ஜாஸ்தி இருக்குது. இதை வந்து லைவ் எக்ஸாம்பிள் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நான் காட்டுறேன். இதே கான்செப்ட் தான் வந்து யூரோப்லேயும் இருக்கும், இதே கான்செப்ட் தான் வந்து யூஎஸ்லேயும் இருக்கும். யூஎஸில் வந்து என்ன சொல்கிறாங்க, நாங்கள் 0 டேரிஃப்ஸ் போடுறோம், நீங்கள் ஃப்ரீயாக எல்லாத்தையும் அனுப்புறீங்க. அது மெக்சிகோ ஆகட்டும், கனடா ஆகட்டும், யூரோப் ஆகட்டும், இந்தியாவிலேருந்தும் ஆகட்டும், நீங்கள் வந்து டேரிஃப்ஸ் கம்மியாக இருக்கிறனால நீங்கள் அனுப்புறீங்க. ஆனால் உங்கள் ஊருக்கு நாங்கள் அனுப்பும் போதும் நீங்கள் வந்து அதுக்கு ஹை டேரிஃப்ஸ் போட்டு நீங்கள் தடுக்கிறீங்க. ஸோ நீங்கள் என்ன டேக்ஸ் போடுறீங்களோ அந்த அளவுக்கு நானும் போட போகிறேன்றது யூஎஸ் சொல்கிறாங்க. ஆனால் அங்கே யூஎஸில் என்ன ஆகும்? இன்ஃப்ளேஷன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். எப்படி இந்தியாவில் எண்ணெய் விலை ஏறினால நம்மளோட பேக்கெட் காலி ஆகுதோ அதே மாதிரி யூஎஸில் இருக்கிறதுலையும் ப்ராப்ளம் வரும். என்ன அது? பால், காய்கறி, நிறைய விஷயங்கள். அது வந்து வைனாக இருக்கட்டும், விஸ்கியாக இருக்கட்டும், ரம்மாக இருக்கட்டும், ஆட்டோமொபைல்ஸாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே ஷார்ட் டேர்மில் வந்து யூஎஸில் வந்து இன்ஃப்ளேஷன் இன்க்ரீஸ் ஆகும் போதும் ஏற்கனவே தலைவருக்கு வந்து நிறைய பிரச்சனை இருக்காங்க. அப்படி இருக்கும் போதும் யூஎஸ் வந்து ரிசெஷனில் போகிறதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குது. அப்போ ரிசெஷனில் போகுதுன்னு சொன்னால் மார்க்கெட் கொலாப்ஸ் தானே ஆகணும். ரிசெஷன், யூஎஸ் இஸ் ஹெட்டிங் டுவர்ட்ஸ் ரிசெஷனில் போகணும்னு அவசியம் இல்லை. ரிசெஷன் நோக்கி போயிட்டுருக்குன்னு சொன்னாவே மார்க்கெட் அட்லீஸ்ட் ஒரு 10% கரெக்ஷன் ஆகணும். ரைட், ஸோ இது மனசில் ஞாபகம் வச்சுங்க. நெக்ஸ்ட் 90 days அட்லீஸ்ட், ஸ்டார்டிங் ஃப்ரம் டுமாரோ, மண்டேலேருந்தே நீங்கள் வச்சிங்களேன், நெக்ஸ்ட் 90 daysக்கு வந்து முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோக்கு எவ்வளோ டைட்டாக ஸ்டாப் லாஸ் போட முடியுமோ ஸ்டாப் லாஸ் போட்டுக்கிறது புத்திசாலித்தனம். லாஸில் இருந்தாலும் பரவாயில்ல, எக்ஸிட் பண்ணிவிட்டு கேஷில் உட்காரது புத்திசாலித்தனம். எஸ், ஷார்ட் டேர்மில் வந்து இப்போயும் நாங்கள் ரீசெண்டாக நிறைய பேர்த்த வந்து எக்ஸிட் பண்ண சொன்னோம். இந்த ரீசெண்ட் 2-3 நாள் ரேலியில் வந்து they would have felt pain. எஸ்,
நம்ம இது போயிருந்தா ஒரு 7% வந்து மேலே வந்திருக்குமேன்றது யோசனை பண்ணியிருப்பாங்க. பட் லாங் டேர்ம்ன்றது அடுத்த 90 to 100 டேஸில் நான் சொல்கிறது. சார்ட் ஆகட்டும், சார்ட் பேட்டர்ன் ஆகட்டும், இட் இஸ் நாட் கிவிங் யூ கம்ஃபர்ட். மோஸ்ட் ஆஃப் தி ஸ்டாக்ஸ் வந்து கீழே வந்து வேவ் 4க்கு மேலே போயிட்டு வேவ் 5 கீழே வரதுக்கான டெண்டன்சி தான் காட்டிகிட்டு இருக்கு. ஒன்று. ரெண்டாவது முக்கியமான விஷயம், வேவ் 2 எப்பயுமே ஞாபகம் வச்சுங்க. வேவ் 2 வந்து ரொம்ப சிம்பிளாக இருந்துச்சுன்னு சொன்னால் வேவ் 4 பயங்கர காம்ப்ளெக்ஸாக இருக்கும். அவ்வளோ ஈஸியாக விட்டுறாது. காம்ப்ளெக்ஸ்னால் நிச்சயமாக வந்து போட்டு படுத்தும். அது வந்து டைம் கரெக்ஷனாகவும் இருக்கலாம், ப்ரைஸ் கரெக்ஷனாகவும் இருக்கும். நிச்சயமாக போட்டு படுத்தும். அவ்வளோ ஈஸியாக மேலே போகிறதுக்கு சான்சஸ் ரொம்ப கம்மி. இது வந்து டெக்னிக்கலாக நம்ம பேசுகிறோம். அஸ்ட்ராலஜிக்கலி பேசணும்னு சொன்னாலும் இட் ஹேஸ் லாட் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் திங்ஸ். உங்களுக்கு தெரிஞ்ச நல்ல அஸ்ட்ராலஜர்ஸ், நான் அஸ்ட்ராலஜர் கிடையாது, யாராச்சும் ஒரு நல்ல அஸ்ட்ராலஜர்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க, இல்லை அவங்களோட ஓவரால் ஒப்பீனியன் நீங்கள் எடுத்து பார்க்கும்போதும் இட் இஸ் நாட் தட் ஹெல்தி. அண்ட் வேர்ல்டில் இருக்கிற ஜியோ பாலிட்டிக்கல் சினாரியோஸ் அந்த அளவுக்கு நல்லா இல்லை. ஜியோ பாலிட்டிக்ஸ் ஒரு சைடு விடுங்க, இயற்கை உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் மிக 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 கம்மி. when I say இயற்கைன்னு சொல்லும் போதும் நேச்சுரல் டிசாஸ்டர்ஸ் நிறைய வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. இது வந்து ப்ரிடாமினென்ட்லி பேஸ்ட் ஆன் டைம் சைக்கிளில் நம்ம பேசுகிறோம். இட் இஸ் நாட் அஸ்ட்ராலஜி, பட் அஸ்ட்ராலஜியோட ஓரளவுக்கு கோயின்சைட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. பட் ரிப்பிட்டிஷன் ஆஃப் பேட்டர்ன்ஸில் வந்து மோர் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. நேச்சுரல் டிசாஸ்டர்ஸ் நிறையா வரதுக்கு சான்சஸ் இருக்குது. சுற்றி என்ன சொல்கிறேன், ப்ரொடெக்ட் யுவர் செல்ஃப், ப்ரொடெக்ட் யுவர் ஃபேமிலி, ப்ரொடெக்ட் யுவர் கேபிட்டல். லாங் டேர்முக்கு யோசிங்க. லாங் டேர்ம்ன்றது அட்லீஸ்ட் மினிமம் நெக்ஸ்ட் 6 monthsக்கு வந்து உங்கள் ஃபேமிலிக்கு உங்களோட ஹெல்த்தை நீங்கள் பார்த்துக்கிறது புத்திசாலித்தனமாக இருக்கும். என்ன நேயர்களே, இன்னைக்கு ப்ரோக்ராம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டெஃபினட்டாக உங்களோட கமெண்ட்டை நான் எதிர்பார்க்குறேன். நன்றி, வணக்கம்.